ஆன்மீக தகவல் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது எந்த பெண்களுக்கு மகள்கள் அதாவது பெண் குழந்தைகள் பிறக்க விதிக்கப்படவில்லை அப்படின்னு கிருஷ்ணர் கூறியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ கிருஷ்ணர் மகாபாரதத்தின் அனுசாசன பர்வத்தில் பீஷ்மரிடம் பல தர்மங்களை விளக்குகிறார். அதாவது பெண்களுக்கு மகள் பிறப்பது பற்றிய விஷயத்தில் கிருஷ்ணர் நேரடியாக எந்த மாதிரியான பெண்களுக்கு மகள் பிறக்காது என்று கூறியதற்கான தகவல் புராணங்களிலும் இதர இந்து சமய நூல்களிலும் வெளிப்படையாக கிடைப்பதில்லை. ஆனால் சில தர்ம நூல்களில் மற்றும் பிற பக்தி நூல்களில் கர்மவினை, பாவ புண்ணியம், பூர்வ ஜென்ம வினைகள் ஆகியவையே குழந்தை பிறப்பை தீர்மானிக்கின்றன என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது பற்றி மேலும் பீஷ்மர் கிருஷ்ணரிடம் கேட்பதாவது: மகள் பிறப்பு மற்றும் அதற்கான காரணங்களை பற்றிய எண்ணிக்கையற்ற புராண கதைகள், தர்ம நூல்கள் மற்றும் மகாபாரதம் போன்ற இதிகாசங்களில் குறிப்புகள் காணப்படுகின்றன. கிருஷ்ணர் மகளிரின் கர்ம வினைகளை பற்றி கூறியதாவது: ஸ்ரீமத் பகவத்கீதையிலும் மகாபாரதத்திலும் கிருஷ்ணர் பல இடங்களில் கர்ம வினையின் விளைவுகள் பற்றி பேசுகிறார். ஒவ்வொருவருக்கும் ஏற்படும் வாழ்க்கை சம்பவங்கள் அவர்களது பூர்வ ஜென்ம கர்மத்தின் விளைவாகவே இருக்கும் என்று கூறுகிறார். இதன் அடிப்படையில் மகள் பிறப்பதா மகன் பிறப்பதா என்பதற்கு பாவ புண்ணியங்களும் கிரியை கர்மாக்களும் காரணமாக இருக்கும். மகாபாரதத்தில் உள்ள குறிப்புகள்: மகாபாரதம் எனும் பகுதியில் பீஷ்மர் தர்மத்திற்காக பல நுட்பமான கேள்விகளை எழுப்புகிறார். இதற்கு கிருஷ்ணர் தரும் பதில்களில் மகன் அல்லது மகள் பிறப்பதற்கு அடிப்படையாக உள்ள தர்மங்களை அவர் விளக்குகிறார். சில பண்டைய மத நூல்கள் சொல்வது போல தகுதியற்ற அல்லது தவறான தர்ம வாழ்வு வாழும் சில பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட விதத்தில் சந்ததி இருக்காமல் போகலாம் என்று குறிப்பிடப்படுகிறது. ஆனால் இது நேரடியாக மகள் பிறப்பதை தடுக்கின்றது என்று சொல்லப்படவில்லை. ஸ்திரீ தர்மம் மற்றும் மகளின் பிறப்பு: சில மத நூல்கள் பெண்கள் சுதாரித்த வாழ்க்கை நடத்தினால், நல்ல கர்மங்கள் செய்து வந்தால் அவர்களுக்கு நல்ல சந்ததி உண்டாகும் என்று கூறுகின்றன. சில சமயம் முனிவர்கள் கொடுத்த சாபங்கள் அல்லது கடுமையான கர்ம விளைவுகளால் மகளோ மகனோ பிறக்காமல் இருக்கலாம் என்று சில புராண கதைகள் தெரிவிக்கின்றன. எடுத்துக்காட்டாக குந்தி தேவி மகள்களை பெறாமல் மகன்களை பெற்று பிரபலமானவர்கள். தெளிவான உதாரணம் இல்லை. கிருஷ்ணர் நேரடியாக இந்த மாதிரியான பெண்களுக்கு மகள் பிறக்காது என்று கூறியதாக எந்த பெரிய தர்ம நூலிலும் காண முடியாது. ஆகவே நாம் செய்யும் கர்ம வினைகளை பொறுத்தே நமக்கு சந்ததி அமைகிறது. அதிலும் குறிப்பாக மகன்கள் அல்லது மகள்கள் பிறக்கிறார்கள். என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தெரிவிக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.